ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமேன். பிரைஸ் காட். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. நாதையா அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அநாதைய அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அணித்தீரையா, அழாதே என்று சொல்லி அணித்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கைவிடாத நேசர், அணைக்கிற தேவன், அற்புதமான தேவன். ஆமேன், ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் நாளை என்ன நடக்குமோ என்று தேவையில்லாமல் கவலையோடு இருக்கிறீர்களா? வாழ்க்கையிலே அடுத்து என்ன நடக்க போகுதோன்னு பயமா இருக்கா? ஆண்டவர் நம்மோடு இருப்பதால் ஒரு கவலையும் வேண்டாம். வீணாக பயப்படாதீங்க. இயேசு உங்களை நல் வழியில் நடத்தி செல்லுவார். இயேசுவை முழு இருதயத்தோடு தேடுங்க. எதிர்காலத்தை குறித்து நாம் கலங்கும் போதெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார். மனபாரங்கள் ஒருவேளை உன்னை அழுத்தும் போது அழுகை வருதா? மனசு கஷ்டமா, சோர்வா இருக்கா? ஏன் என்று கேட்கவும் யாரும் இல்லையா? ஆறுதலா பேச ஒருவர் கூட இல்லையா? தனியாகவே கஷ்டப்படுறீங்களா? பயமா இருக்கா? உன் கவலைகள் எல்லாவற்றையும் மாற்ற இயேசு உண்டு. நீ நம்பினால், நீ இயேசுவிடம் கேட்டால் உன் சூழ்நிலையை மாற்றுவார், சந்தோஷம் தருவார், நிம்மதி தருவார், துணையாக இருப்பார், உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வார். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே போனார்கள். லூக்கா 7:11. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். லூக்கா 7:12. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி லூக்கா 7:13.
கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா 7:14-15. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். படை அதிகாரியின் வேலைக்காரனை குணமாக்கிய பிறகு இயேசு கப்பர்நகூமிலிருந்து புறப்படுகிறார். அங்கிருந்து தென்மேற்கில் இருக்கும் நாயின் என்ற நகரத்துக்கு போவதற்காக கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் பயணம் செய்கிறார். இயேசுவின் சீஷர்களும் ஏராளமான மக்களும் அவரோடு போகிறார்கள். ஒருவேளை நாயின் நகரத்துக்கு பக்கத்தில் வரும்போது சாயங்காலம் ஆகியிருக்கலாம். அப்போது இறந்து போன ஒரு இளைஞனை ஊருக்கு வெளியே புதைப்பதற்காக சிலர் தூக்கி கொண்டு போவதை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த சவ அடக்க ஊர்வலத்தில் நிறைய யூதர்களும் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைஞனின் அம்மா சோகமே உருவாக இருக்கிறாள். அவள் ஒரு விதவை. இப்போது அவளுடைய ஒரே மகனும் இறந்து விட்டான். அவளுடைய கணவர் இறந்தபோது அவளுடைய அன்பான மகன் அவளுக்கு துணையாக இருந்தான். இனி தன்னுடைய வாழ்க்கையே அவன்தான் என்று அவள் நினைத்திருப்பாள். வயதான காலத்தில் தன்னை பார்த்து கொள்வான் என்று நம்பிக்கையோடு இருந்திருப்பாள். ஆனால் இப்போது அவனும் போய் சேர்ந்து விட்டான். நிர்கதியாக நிற்கிற இவளை இனி யார் பார்த்து கொள்வார்? துக்கம் தாங்க முடியாமல் அந்த தாய் அழுது கொண்டே போகிறாள். இயேசு அவளை பார்க்கிறார். அவளுடைய பரிதாபமான நிலையை பார்த்து அவருடைய உள்ளம் உருகுகிறது. அவளிடம் கனிவாக நம்பிக்கையூட்டும் விதமாக அழாதே என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, பாடைக்கு பக்கத்தில் போய் அதை தொடுகிறார். லூக்கா 7:13-14. அவர் செய்வதெல்லாம் பார்த்து அந்த ஊர்வலத்தில் வந்து கொண்டிருக்கிற மக்கள் அப்படியே திகைத்து போய் நிற்கிறார்கள். ஏன் இப்படி சொல்லுகிறார்? இப்போது என்ன செய்ய போகிறார் என்று நிறைய பேர் யோசிக்கிறார்கள். இயேசுவோடு பயணம் செய்கிறவர்களுடைய மனதில் இப்போது என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? அவர் அற்புதங்களை செய்வதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். பல்வேறு நோய்களை அவர் குணமாக்குவதையும் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர் யாரையும் உயிரோடு எழுப்பியதை அவர்கள் இதுவரை பார்த்திருக்க மாட்டார்கள். ரொம்ப காலத்துக்கு முன்னால் உயிர்த்தெழுதல்கள் நடந்தது உண்மைதான். ஆனால் இயேசுவினால் அப்படி உயிர்த்தெழுப்ப முடியுமா என்று அவர்கள் யோசித்திருக்கலாம். 1 ராஜாக்கள் 17:17-23 வரை, 2 ராஜாக்கள் 4:32-37 வரை. இயேசு அந்த பாடையை தொட்டு, இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்று கட்டளையிடுகிறார். லூக்கா 7:14. உடனே அந்த இளைஞன் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறான். இயேசு அவனை அவனுடைய அம்மாவிடம் ஒப்படைக்கிறார். இது கனவா நனவா என்று புரியாமல் அவள் சொல்லையாய் நிற்கிறாள். ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாள். இனிமேல் அவள் தனிமரமில்லை. அந்த இளைஞன் உயிரோடு எழுந்ததை பார்த்ததும் அவனுக்கு உயிர் கொடுத்த தேவனை மக்கள் புகழ்கிறார்கள். பெரிய தீர்க்கதரிசி ஒருவர் நம் மத்தியில் தோன்றியிருக்கிறார் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆண்டவர் தன்னுடைய மக்கள் மேல் கவனத்தை திருப்பி இருக்கிறார் என்று மற்றவர்கள் சொல்லுகிறார்கள். லூக்கா 7:16. இந்த செய்தி சுற்றி இருக்கிற ஊர்களுக்கும் தெற்கே இருக்கிற யூதேவுக்கும் வேகமாக பரவுகிறது. இயேசுவின் சொந்த ஊரான நாசரேத் அங்கிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறது. அதனால் அங்கே இருக்கிறவர்களும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட்.